ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் என்னோடய கையோட சுற்றளவு 6 இன்ச்சு வருது. அதுக்கு நம்ம கிளாத்தில் எனக்கு எப்போதுமே கொஞ்சம் பத்தாது. அதை உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம சொல்லி காமிச்சா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் நான் சார்ட்டில் கட் பண்ணி காமிக்கிறேன். சிலருக்கு பாடி சின்னதாக இருந்தால் கையோட அகலம் கை பெரிய கையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு கைக்கு மட்டும் ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் சார்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஏன்னா நான் முதல்ல கட் பண்ணேன், அதில் சுற்றளவு பத்தலை. சரியா? அதனால் நான் ஃபுல் ஷார்ட் அப்படியே உங்களுக்கு எடுத்துடுறேன். இதுக்கு பேட்டர்ன் ஷீட்டுன்னு ஒன்று கிடைக்க பார்த்துக்கோங்க. அது கிடச்சிச்சின்னா நீங்கள் அதிலையே பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே தான். இதை நீங்கள் வித்து வயசில் மடக்கி பாருங்கள், அப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி. சரிங்களா? முதல்ல இதுதான் லென்த்து வைஸு, இது வித்து வைஸ். ஓகேவா? நான் லென்த்து வைஸில் எப்படி நமக்கு லைனிங் கிளாத் இருக்குமோ அந்த மாதிரியே நான் எடுத்திருக்கேன். இங்கே ஓப்பன், இங்கே ஃபோல்டிங். இது அப்படியே இன்னொரு ஃபோல்டிங். இப்படி சிங்கிளாக 2 மடிப்பில் போட்டு கட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லீவ் தான் வரும். அதனால் எப்போ ஸ்லீவ் கட் பண்ணாலும் நம்ம 4ஆக மடக்கிக்கணும். இது பிகினருக்காக நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? எப்படி மடக்கணுங்கிற மெத்தடு தெரியாதுங்கிறனால நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. சார்ட்னால எனக்கு இங்கேயும் ஃபோல்டிங் வருது. எப்போதும் நம்ம கிளாத்தில் இங்கே மட்டும்தான் ஃபோல்டிங் வரும். இங்கே 2 ஃபோல்டிங், 2 ஓப்பன் அப்படி இருக்கும். ஓகேவா? இங்கே 4மே ஓப்பனாக இருக்குது பேப்பர்னால். சரிங்களா? இப்போ கிளாத்தில் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1/4 இன்ச்சு போட்டு இந்த மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சார்ட்டுக்குன்னு தனியாக பேப்பர் கட் பண்ணுறதுக்குன்னு தனி சிசர் வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் இதை கட் பண்ணுறேன். ஆனால் இப்படி யூஸ் பண்ணோன்னா கிளாத் கட் பண்ண முடியாது, நீட்டாக வராது. ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. மார்க் ஒரு இன்ச்சு டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க 1 இன்ச்சுக்கு. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்மளுடைய அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இது பிகினருக்காக நான் போடுறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. சரிங்களா? இந்த பக்கமும் ஃபோல்டிங், நம்ம பக்கம் ஃபோல்டிங்கு, இந்த ஷோல்டருக்கு நேராக ஃபோல்டிங் இருக்கும். இதை அப்படியே தூக்கி நம்ம இங்கே வச்சுருக்கோம் பார்த்திங்களா, மடித்து தைக்கிறதுக்கு, அதுக்கு நேராக இப்படி வைங்க. ஓகேவா? வச்சுட்டு இந்த ஷோல்டரும் இந்த ஸ்லீவ் பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவே இப்படி ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அந்த கோட்டு மேலே வச்சுக்கோங்க. இதுதான் கையோட சுற்றளவு. சரிங்களா? கீழ் பக்கத்தில் இருக்கும். இதில் சப்போஸ் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போயிருந்துச்சுன்னா நல்லா இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கிங். இதுதான் நம்மளுடைய கை சுற்றளவு. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக இப்படி எடுத்து ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு இந்த பாடி பார்ட்டும் இந்த ஸ்லீவும் ஜாயின் பண்ணுற இடத்துல இப்படி கரெக்டாக ஒரு கோடு போட்டுருங்க. அங்கேருந்து இங்கே வரும்போது இங்கே ஒரு கோடு. சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம மார்க் பண்ணணும். எப்படின்னா இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஸ்லீவும் பாடி பார்ட்டும் ஷோல்டர் ஜாயினிங்கு. இங்கே ஆம்கோலுக்குள்ளே மார்க் பண்ணது, இது கை சுற்றளவு. சரிங்களா? இவ்வளோ தான், 3 மார்க்கிங் தான். இப்போது இந்த ஆம்கோல் வளைவு எப்படி மார்க் பண்ணணும்னு காமிக்கிறேன். நீங்கள் எப்போது நம்ம மார்க் பண்ணாலும் நமக்கு எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய பேக் பார்ட்டு தான் மேலே இருக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டில் குடஞ்சி வெட்டியிருப்போம், அதனால் பேக் பார்ட்டு தான் இருக்கணும். சரிங்களா? இது கரெக்ட் அளவு கொடுத்துருக்கேன். இதில் 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சுலாம் கொடுத்தோன்னா பிசுறு வெளியே தெரிஞ்சிடும். அதனால் 1/2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இதுக்கு நேராக இங்கே டாட் வச்சுருக்கேன்ல, இதுக்கு நேராகவும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுதான் கேப் ஹைட்டுன்னு சொல்லுவோம். எனக்கு கேப் ஹைட் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கரெக்டாக 3ஐயும் ஒரு பாயிண்ட்டும் வச்சுருக்காங்க.
இது வந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நான் அது ஹேப் கைட் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது கரெக்டாக எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மேல் லைன் ஸ்டிச்சிங் விட்டுருக்கோம்ல அந்த லைன்லேயே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்படி ஃபிங்கரை வச்சுக்கோங்க. இப்படி ஃபிங்கரை வச்சுட்டு நம்ம ஃபிங்கர் தட்டுப்படும் அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் கொஞ்சம் கேப்பில் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சுலாம் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் நம்மளுடைய பேக் பார்ட்டோடதை வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வைக்கணும். டாட்டாக வைங்க. இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சு விட்டுருங்க. சரிங்களா? இந்த மாதிரி முதல்ல டாட்டட் லைனில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி வச்சுட்டு இது வந்து நம்மளுடைய கரெக்ட் அளவு. இதுக்கப்புறம் நம்ம 1.5 இன்ச்சு விடணும். இதில் முக்கியமானது ஒன்றுன்னா நம்ம பாடி பார்ட்டுக்கு பேக் பார்ட்டில் 1.5 இன்ச்சு விட்டால் இங்கேயும் 1.5 இன்ச்சு விடணும். அங்கே 1 இன்ச் வச்சிங்கன்னா இங்கேயும் 1 இன்ச் வைக்கணும். ஓகேவா? இந்த 1.5 இன்ச் இங்கேருந்துங்க இங்கே 1.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணால் மட்டும்தான் ப்ளவுஸும் ஸ்லீவும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அல்லது அது வேறு மாதிரி ஆகும், இது வேறு மாதிரி. அதாவது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி ப்ளஸ் சிம்பிள் நமக்கு கிடைக்காது. ஓகேவா? இதை அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க. இது வந்து பேக் பார்ட். ஓகேவா? இப்போ நல்லா நான் டார்க் பண்ணிடுறேன். முதல்ல டாட்டட் லைனாக வச்சுக்கோங்க இந்த கர்வ்லாம் வர்றதுக்கு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட்டு கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணுவோம் பார்த்திங்களா? இப்போது இதை இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட்டு சைடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இருக்குது. ஸ்லீவை இப்படி வச்சுருங்க. நமக்கு எந்த வசதியோ அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை இந்த பக்கம் எடுத்து விட்டுறணும். சரிங்களா? இந்த இடத்துல இது இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா பேக் சைடு நார்மல் இருக்குல்ல, ஊக்கு பக்கம்தான் நம்ம கரெக்டாக வரும். அப்படியே மார்க் பண்ணிச்சுக்கோங்க. அதே இடத்துல தான் நம்ம ஸ்டிச்சிங் விட்டுருக்கோம்ல அதே இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி மார்க் பண்ணுறேன்ட்டு. இப்படியே நம்ம முதல்ல மார்க் பண்ணது பேக் பார்ட்டு. சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இங்கே பாருங்கள் இந்த இதுதான் ஃப்ரண்ட்டுக்குள்ளது. நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஃபிங்கரை உள் பக்கமாகவே வச்சுருங்க. வெளிப்பக்கமாக திருப்பினா கரெக்டாக செட் ஆகலை. அதனால் நீங்கள் உள் பக்கமாகவே இப்படி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க. இந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல தெரியும். இந்த டாட் பிடிச்சிருக்க இடத்த பார்த்துக்கோங்க. இங்கேருந்து கையை இப்படி ஃபிங்கர் வைங்க. இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிங்கர் அப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? இந்த மாதிரி டாட்டாக வைங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த 1 இன்ச்சு அப்படியே விட்டுட்டு இந்த டாட்டர் லைனை இப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இது ஹாஃப் இன்ச்சிலேருந்து ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு குடஞ்சி கட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி
இது வரைக்கும் தான் நம்மளுடைய கட்டிங் பார்ட் இருக்கணும். ஏன்னா இங்கே கட் பண்ணிங்கன்னா முன்ன பின்ன ஜாயிண்ட் ஆகாது. இது வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் வரும் பாடி எதுவும் கனெக்ட் ஆகும்போது. ஓகேவா? இவ்வளோதான் ஸ்லீவ் பார்ட்டு. நீங்கள் வேணும்னா இதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வெளிப்பக்கத்தில் கொடுத்துருக்கோம்ல ஸ்டிச்சிங்கு, அதில் தான் கட் பண்ணணும். இது நம்ம வந்து நீங்கள் 1 மீட்டர் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கூட ஒரு 1/4 மீட்டர் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சென்டர் நாச்சு கொடுக்கணும். அடுத்து பாடி இதுவும் கனெக்ட் ஆகுதுல்ல, இது நீங்கள் இன்னும் கூட வளைச்சி கொடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த கர்வை இன்னும் கூட நீங்கள் வளைச்சி இந்த இடத்துல இங்கே கொண்டு வந்துக்கலாம். இப்படி கூட வளைச்சிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? இந்த மாதிரி இந்த இடத்து வரைக்கும் கர்வ் கொடுத்துருங்க. இங்கே ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இந்த 1.5 இன்ச்சு கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருங்க. இந்த கேப் ஹைட் வந்துச்சுல, அது வரைக்கும் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது இதை இப்படி ஓப்பன் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணிட்டு தான் இந்த ஃப்ரண்ட்டு கர்வை வந்து நீங்கள் குடஞ்சி கட் பண்ணணும். பாருங்கள், நான் இங்கே வரைக்கும் போட்டேன்ல, அதை இப்படி நல்லா இழைச்சி விட்டுக்கிறேன் கீழே. ஓகேவா? ஓகேவா? இதுதான் ஃப்ரண்ட்டு. இந்த இடத்துல இந்த மாதிரி குடஞ்சி வெட்டுறது தான். அந்த இடத்துலையும் நீங்கள் குட்டியாக ஒரு ஃப்ரண்ட் சைடுங்கிறதுக்காக குட்டியாக ஒரு நாச்சு கட் பண்ணிடுங்க. சரிங்களா? கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த 2 கட்டிங் கொடுத்துருக்கோம்ல, இது வந்து ஃப்ரண்ட்டு சைடுக்கு வரணும். ஓகே? இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பார்ட்டும் பேக் சைடு வரும். ஓகேவா? இவ்வளோ தான் சிம்பிளாக ஒரு கட்டிங் போட்டாச்சு. ஓகேவா? நான் இதோட வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? எப்போதுமே சென்டர்னாச்சு இந்த ஆம்கோலும் பேக் பார்ட்டும் ஜாயிண்ட் பண்ணுற இடம், அடுத்து இந்த இடம் இவ்வளோத்தையும் நீங்கள் கட் கொடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து என்ன ஆகும்னா மேட்ச் ஆகும். சரிங்களா? ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகேவா? இந்த மாதிரி. சரிங்களா?